Yeah. So the last fourth chapter நம்ம முடிச்ச போது நம்ம என்ன சொன்னோம், எல்லா அஷ்டாங்க யோகாவும் பார்த்தோம். And how one can go and join with the Lord. எப்படி அந்த கடவுளோட ஐக்கியம் ஆக முடியும். ஒண்ணு நம்ம பார்த்தோம், இந்த லோகத்திலேருந்து துருவ லோகத்திலேருந்து மகர லோகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் பிரகிருதி பிரளயம் வரும்பொழுது, எப்போ பிரம்மா ஒரு கிரியேஷன் திருப்பியும் ஆரம்பிக்க போறது பிரளயத்துக்கு அப்புறம், அந்த பிரளயம் வரும்பொழுது அப்ப அவ பிரம்மலோகம் போயிட்டு அப்படியே அவர்கிட்ட பரமாத்மா கிட்ட ஐக்கியம் ஆயிடுறா. இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா we saw that அந்த சுஷும்ன நாடி வழியா இந்த யோகிக் பவரால அந்த பிரம்மாண்டத்தில் போயிட்டு அப்படியே டைரக்டா they go to God's feet. So இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். And he says that என்னையும் நீங்க காப்பாத்துங்கோ குருவாயிரப்பா. இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 5th தசகா இஸ் ஆல் அபவுட் பிரகார வர்ணனம், உற்பத்தி. அதாவது விராட்ட புருஷா பத்தி பிரகாரம், விராட்ட புருஷா உற்பத்தி பிரகார வர்ணனம். So it is all about how the cosmic evolved. இப்ப அவர் போன தசகத்துல அவர் பிரளயத்தை பத்தி பேசிட்டார். யூ ஆர் கோயிங் டு பி இன்சைடு. அப்ப லேட்டண்டா எல்லாருமே இருக்க போறா, எல்லாருமே அவர்கிட்ட போயிட்டா. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் let us see how he is going to talk about the cosmic evolution. எப்படி ஒரு பிரளயத்துக்கு அப்புறமாக நம்ம கடவுள் எப்படி அந்த படைக்க போறார் அப்படிங்கிறது தான். how it is going to happen. எப்படி நம்ம பார்த்தோம், பிரம்மாவோட ஒரு பகல் ஒரு ராத்திரி அதெல்லாம் நம்ம பார்த்தோம் போன இதுல எல்லாம் நம்ம we have seen all that. so இப்போ இந்த அந்த ராகம் சாந்திரானந்த வியக்தா வியக்தமிதம் ந கிஞ்சித் அபவத் பிராகிருத பிரக்ஷயே மாயாயாம் குணசாமிய ருத்த விக்ருதௌ त्वय्या गतायां लयम् नो मृत्युश्च तदामृतं च समभून् आहा न रात्रे स्थितिः तत्रैकस्त्वमशिष्यताः किल परानन्द प्रकाशात्मना. அப்போ என்ன சொல்றார் அவர், ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார், வியக்தா அவ்யக்தாமிதம் ந கிஞ்சித் பவத் பிராக் பிராகிருத பிரக்ஷய பக்ஷயேங்கிறார். பிராக் பிராகிருத பக்ஷயே. பிராக் பிராக் இஸ் another word for long ago. ஓ புரா, நம்ம சம்ஸ்கிருதத்துல இன்னொரு வேர்டு புரா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பிராக் பிராக் பிராகிருத பக்ஷயே. பிராகிருத பக்ஷயா டியூரிங் த பிராகிருத பிரளயம். பிரளயத்தும் பொழுது ஓகே, பிரளயத்தும் போது என்ன நடக்கிறது, அந்த வியக்தா வியக்தமிதம் ந கிஞ்சித் பவத் பிராகிருத பிரக்ஷயே மாயாயாம் குணசாமிய ருத்த விக்ருத்தௌ त्वय्या கதாயாம் லயம். இப்ப என்ன சொல்றாருன்னா, குணசாமிய ருத்த விக்ருத்தௌ. அப்ப மாயாயாம், மாயா அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இதுல, மீனாட்சி மேடம் கேன் யூ ப்ளீஸ் மியூட் யுவர்செல்ஃப். மாயாயாம், மாயா மாயா இஸ் ஒன் which makes us get all the qualities. ஓகே, நம்ம மாயையால கட்டுப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல தமிழ்ல. மாயையால தான் நம்ம கட்டுப்பட்டிருக்கோம். இந்த சம்சாரத்தை நம்ம ஏன் நம்மளால விட்டுட்டு வர முடியல, இந்த பந்தம்ங்கிற மாயை எல்லாமே மாயையால. அப்ப என்ன ஆயிடுறது, அவர் என்ன சொல்றார், மாயாயா குணசாமிய ருத்த விக்ருத்தௌ. ஓகே, அப்போ என்ன குணம் இருக்கு, குணம் என்ன, 3 குணாஸ் என்னலாம், சத்துவம் ரஜஸ், சத்வ ரஜஸ் தமஸ். இப்போ 3 குணங்கள். இஸ் டாக்கிங் அபவுட் ஆல் த 3 குணாஸ், சத்துவம் ரஜஸ் தமஸ். இப்போ இது எல்லாமே என்ன ஆயிடுறது, மாயா இஸ்
நாட் தேர். இந்த மாயாவாலதான் இந்த குணங்கள் எல்லாம் வெளியில வருது. ஓகே, நம்ம எல்லாருமே அந்த மாயையால கட்டுண்டு இருக்கோம். அந்த மாயையால ஒருத்தர்கிட்ட சத்துவ குணமே இருக்கும், ஒருத்தர்கிட்ட ரஜஸ் இருக்கும், ஒருத்தர்கிட்ட தமஸ் இருக்கும். நோ மேன் இஸ் having only one quality இருக்காது. A man is a mixture of all the three qualities. நம்ம சத்துவத்தை மேல ஓங்கி கொண்டு வரணும். That is what we have to do. ரஜஸும் தமஸும் போயிட்டு நம்ம ரஜஸ்லயே தமஸ்னா லோ, நம்ம லேசினஸ், low, doing low things. Rajas is doing our karma. Rajas நம்ம பண்ணாம இருக்க முடியாது. பட் அந்த ரஜஸ்ல இருந்து நம்ம சத்துவத்துக்கு வரணும். சத்துவம்னா going above everything, doing only good things. நல்லதே நம்ம கண்ணுக்கு படணும். சோ சத்துவா, ரஜஸ், தமஸ், இந்த 3 குணங்களும் இருக்கு. இது மாயையே உன்கிட்ட வந்துட்டா. இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிரம்மாவோடைய இரவுல எல்லாமே பிரளயத்துக்கு முன்னாடி உள்ள போயிடும். அப்புறமா the whole பிரளயம் happen ஆகும்போது என்ன ஆயிடுறதுன்னா, ஒவ்வொரு இதுக்கும் யுகத்துக்கும் ஒரு புதிய பிரம்மா. God will give a Brahma and God will give Brahma, he will ask him to create everybody. அப்போ அந்த புது யுகத்துல புதுசா எல்லாருமே சிருஷ்டிக்கப்படுறா. அப்போ என்ன ஆயிடுறது, அந்த மாயையே கடவுளுக்குள்ளதான் போயிடுறது. அந்த மாயையால இருக்கிற அந்த 3 குணங்களுமே உனக்குள்ளேயே இருக்கு. துவயி லயம் ஆகதாயாம். சோ உன்கிட்டயே இருக்கு. இப்ப அது பிரளயம் வரப்போறது. இது பிராகிருத பிரளயம் வரும்பொழுது அந்த மாயையால இருக்கிற அந்த 3 குணங்களுமே தட் இஸ் நாட் தேர். அது எல்லாமே உனக்குள்ளேயே வந்துடுத்து. வியக்தியா வியக்த இதம் அப்படின்னா, வியக்தா அவ்யக்தம், வியக்தம் அவ்யக்தம் அப்படின்னா என்ன, ஒரு கிராஸ் சட்டில், அதாவது பாக்குறது சட்டிலா நமக்குள்ள இருக்கிறது. அது எல்லாமே இட்ஸ் ஆல் வெரி 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 வேதாந்திக் டேர்ம்ஸ். இந்த 5th chapter is going to be a very different chapter where we are going to learn many things of Vedanta. Okay, and I will try to explain as much as I can. நான் முதலே ஒரு டிஸ்க்ளைமர் போடுறேன் இங்க. சோ கிஞ்சித் ந அபவத். சோ இதெல்லாமே எதுவுமே இல்ல. ததா மிருத்யுச்ச அமிர்தம் ச நோ ந சமபூத். அஹ்னே ராத்ரே ச ஸ்திதி ந தத்ர துவம் பரானந்த பிரகாசாத்மனா ஏகஹ ஆசிஷ்யதாகில. ரொம்ப அழகா சொல்றார் பட்டத்திரி. இந்த பிரளயம் நடக்கும் பொழுது மாயையால கட்டுண்ட எந்த குணமுமே வெளியில வரல. ஏன்னா மாயையே உனக்குள்ள போயிட்டா அப்ப எதுவுமே கிடையாது, காலமே கிடையாது. எல்லாமே இஸ் ஹிடன் இன் த லார்ட். கடவுளுக்குள்ளேயே எல்லாமே ஐக்கியம் ஆயிடுத்து. அந்த பிரளயத்துல எல்லாமே ஐக்கியம் ஆயிடுத்து. அப்ப என்ன ஆயிடுறது, இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே இல்ல, எதுவுமே இல்ல. மிருத்யு கிடையாது, என்ன ஒண்ணுமே இல்லையே. மிருத்யு கிடையாது, அமிர்தம் கிடையாது. அமிர்தம்னா என்ன, நோ நோ மிருத்தம், நான் மிருத்தம் அமிர்தம், நம்ம நை தத்புருஷ. சோ நத்திங் இஸ் நோ லிபரேஷன். சாவே கிடையாதுன்னா எங்க இந்த மோக்ஷம், யாருமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப எதுவுமே இல்ல. அகனே ராத்திரேகே ஸ்திதி. அப்போ ஒண்ணுமே கிடையாது, டே கிடையாது, நைட் கிடையாது. சோ எதுவுமே கிடையாது. அப்ப என்ன இருக்கு, பரானந்த பிரகாஷாத்மனா, உன்னுடைய சுப்ரீம் கான்சியஸ்னஸ், அதாவது நீ மட்டும்தான், உன்னுடைய பிளெஸ்ஸிங், நீ யூ ஆர் அ சுப்ரீம் பிளிஸ், நீ தான் எல்லாவற்றிலும் சிறந்தவன், நீ மட்டுமே இருக்கின்றாய். நீ அவ்யக்தம், வியக்தம், அதாவது கிராஸ் திங்ஸ், சட்டில் திங்ஸ். கிராஸ்னா மேல, இப்ப நம்ம பார்ப்போம் அந்த கிராஸ்னா என்ன, சட்டில்னா என்னன்னுட்டு நம்ம இன்னும் போக போக வர ஸ்லோகத்துல பார்ப்போம். சோ அந்த மாதிரி எதுவுமே இயற்கையா படைக்கிறது, பஞ்சபூதங்கள், பஞ்சேந்திரியங்கள், எல்லாமே உனக்குள்ளேயே ஆயிடுத்து. நீ மட்டும்தான் இருக்கிறாய், நீ மட்டும்தான் இருக்கிறாய். ஒன்லி யூ ரிமைன். இந்த பிராகிருதி பிரளயத்துல மாயையால வெளியில வரக்கூடிய எல்லா குணங்களும் எல்லாமே, காலனும் டே நைட்டு
எந்த எந்த மேட்டர் சொல்லுவோம், வியக்தா வியக்தா, எந்த மேட்டர் இருந்தாலும் எல்லாமே உனக்குள்ளேயே போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்போ வருது இந்த பிராகிருதி பிரளயம்? நம்ம போன தடவையே பார்த்தோம், போன தசகத்துல பார்த்தோம், பிரம்மாவோடு எண்டிங்ல தான். கரெக்டா? நம்ம பிரம்மா வந்து லைஃப் ஸ்பேன் ஆஃப் பிரம்மா வந்து எண்ட் ஆகும் போதுதான் இந்த பிராகிருதி பிரளயம் வருது. சோ மாயாக்கும் எதுவுமே கிடையாது. சோ எந்த பாண்டேஜ் யாருக்கும் கிடையாது, லிபரேஷன் கிடையாது, டே கிடையாது, நைட்டு கிடையாது, எல்லாமே நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு அடுத்தது அவர் சொல்லிடுறார். அடுத்த ஸ்லோகத்துக்கு கால கர்ம குணாश्च जीवनिवः विश्वं च कार्यं विभो चिल्लीलारति मेयुषी त्वयि तदा निर्लीनतामाययुः तेषां नैव वदन्त्य सत्त्वमयि भोः शक्त्यात्मना तिष्ठतां नो चेत् किं गगनप्रसून सदृशां भूयो भवेत् சம்பவஹ. விபோ நோடுற, விபோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், விபோனா எங்கும் வியாபித்து இருப்பவர், எங்கும் நிறைந்திருப்பவரே கடவுளே. ததா காலக கர்ம குணாக ஜீவநிவஹா காரியம் விஸ்வம் ச சில்லீலாரதி ஏயுஷி த்வயி. என்ன சொல்றா? காலக டைமே கிடையாது. ஏன்னா பிரகிருதி பிரளயம் ஆயாச்சு, எல்லாமே உனக்குள்ளேயே ஐக்கியம் ஆயிடுத்து. அப்ப எங்க என்ன வெளியில டைம் இருக்க போறது? ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே உனக்குள்ளேயே தான் இருக்கு. அப்போ அந்த டயத்துல என்ன ஆயிடுறது? அந்த பிரகிருதி பிரளயம் போது காலக டைம், கர்மா, கர்மானா என்னது? நம்ம ஜீவா நம்ம பண்ணக்கூடிய நம்மளுடைய எஃபெக்ட், நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு ஒரு கர்ம பலன் இருக்குன்னு சொல்றோம்ல, கர்மாவே கிடையாது. ஏன்னா எந்த ஆக்ஷனுமே கிடையாது. அப்போ எந்த ஆக்ஷனுமே கிடையாது, அதனால எஃபெக்டே கிடையாது. காஸும் கிடையாது, ஆக்ஷனும் கிடையாது, எஃபெக்டும் கிடையாது. குணாகாச்ச, குணாக எது? சத்துவம், ரஜஸ், தமஸ், இந்த மூணு. ஏன் குணாஸ் கிடையாது? ஏன்னா இந்த மாயாவே உன்னிடத்துலதான் இருக்கணும், மாயையாலதான் இந்த குணங்கள் வெளியில வருது. ஜீவ நிபகாகா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜீவங்களும், ஆல் த ஜீவாஸ். ஓகே. காரியம் விஸ்வம் ச, அப்போ காரியம் விஸ்வம்னு கிடையாது, யூனிவர்ஸ் எதனால வருது? அந்த மாயையால இந்த படைக்கப்பட்ட உலகமும் கிடையாது, யூனிவர்ஸும் கிடையாது. விஸ்வம் தான் யூனிவர்ஸ், விஸ்வமும் கிடையாது, எந்த உலகமும் கிடையாது. பார்த்தோம் இல்லையா அன்னைக்கு 7 உலகம், மேல உள்ள 7 உலகம், கீழே 7 உலகம், எதுவுமே கிடையாது. ஓகே. சில்லீலாரதி ஏயுஷி த்வயி, அப்போ உன்னுடைய உனக்குள்ளேயே எல்லாமே போயிடுத்து, எல்லாமே நீயே அப்சார்ப் பண்ணிட்ட, எல்லாமே நீ உனக்குள்ளேயே எடுத்துட்டு நீ ஐக்கியம் ஆயிட்ட குருவாயிருப்பா. எல்லாமே உன்னுடைய நேச்சர், உனக்குள்ளேயே நீ வந்து பியோர், நீ வந்து சத்துவம். நம்ம முதல் சாப்டர் 2வது சாப்டர் எல்லாம் படிக்கும் போதே நம்ம படிச்சோம், நீ சத்துவம் நிறைந்தவன். அந்த நீ உனக்குள்ளேயே எல்லாத்தையும் நீ அடக்கிட்ட. அப்படி இருக்கும் பொழுது என்ன வரும்? எல்லாமே வெறும் பியோரா இருக்கு. ஓகே. அப்போ நிர்லீனத்தாம் ஆயயுகு, அப்போ எப்படி ஆயிடுது? நிர்லீனத்தாம் ஆயயுகுனா கம்ப்ளீட்டா மர்ஜ் ஆயிடுது, உனக்குள்ளேயே எல்லாம் போயிடுது. எல்லாமே கர்மம், டைமு, இந்த ஜீவாசு, குணாசு, மாயையால உண்டானது எல்லாம் உனக்குள்ளேயே போயிடுது. ஐ போஹோ அப்படிங்கிறா, ஓ லார்ட், ஓ காட், சக்தியாத்மனா திஷ்டதாம் தேஷாம் அசத்வம் ந ஏவ வதந்தி நோ சேத் ககன பிரசூன சதிருஷாம் பூயக சம்பவக கிம் பவேத். ரொம்ப அழகா கேக்குறார். ஐயே போஹோ, ஓ காட், என்ன ஆயிடுறது? இந்த மாதிரி வர காஸ் யாரு? எல்லாத்துக்கும் காஸ் யாரு? எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீதானே, இல்லையா? எல்லாமே உன்கிட்டதான் இருக்கு. இப்போ எக்ஸிஸ்டன்ஸே இல்ல, எல்லாம் உனக்குள்ளேயே போயிடுத்து. நான் ஏவ வதந்தி, யாரு சொல்றது இல்ல? இவ எல்லாமே
உனக்குள்ளதான் இருக்கு, எதுவுமே இங்க இல்ல அப்படின்னு இந்த வேதங்கள் கூட சொல்லுறது. ஓகே, வேதங்கள் வந்து சொல்லுறது எல்லாமே, they don't say that anything is existing outside. ஏதாவது ரிமைனிங் இருக்கா, ஏதாவது ஏதாவது இருக்கா வெளியில அப்படின்னு ஒண்ணுமே சொல்லுறது. வேதம் நேத்திக்குமா ராமச்சந்திரன் சார் கிளாஸ்ல கூட என்ன சொன்னார், வேதம் தான் பிரமாணம். அவ வேதங்களே என்ன சொல்றது, அது பட்டத்திரி ஆல்சோ இஸ் ரீடிங், இஸ் அ வேதாந்தி. அப்ப அவர் என்ன சொல்றார், அப்ப வேதங்கள் கூட என்ன சொல்லறது அப்படின்னா நத்திங், எல்லாமே எந்த என்டிட்டி, எந்த விதமான ஒரு பொருளுமே வெளியில விட்டு வைக்கல. இந்த பிரளயத்துல, பிராகிருத பிரளயத்துல எல்லாமே உனக்குள்ள எல்லாமே ஐக்கியமாயிடுது. அந்த வேதங்கள் கூட சொல்றது இல்லை எப்படி. ஏன்னா அவ சொல்லி இருந்தானா என்ன ஆயிருக்கும், இப்ப இந்த கர்மா கிடையாது, டைம் கிடையாது, குணம் கிடையாது, ஜீவா கிடையாது, யூனிவர்ஸ் எல்லாமே உனக்குள்ளேயே இருக்கு. ஆனா அதான் எல்லாமே வந்து இந்த காஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நான் நான் எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னானா, அதாவது என்ன சொல்றானா, உனக்குள்ள இருந்ததுன்னு வேதங்கள் என்ன சொல்ல வரானா, இதெல்லாம் வந்து இல்லாம இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ, இது எல்லாம் பூர்வத்துல இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னானா எப்படி எல்லாமே வெளியில வர முடியும். உன்னுடைய படைப்பு வரும்பொழுது எல்லாமே வெளியில வரதே. எப்படி எல்லாமே, எல்லாமே உனக்குள்ள ஐக்கியமா இருக்கிறதுனாலதான் எப்போ வந்து பிரம்மாவை படைக்கிறாரோ அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது அது பின்னாடி வரும். அந்த கோல்டன் எக்னு சொல்றா அதுக்கு, அதுல இருந்துதான் பிரம்மா உருவாகிறார் அந்த படைக்கிறது. அப்ப அந்த காஸ்மிக் திங் பவர் வச்சு அப்போ பிரம்மாக்கு வந்து நீ என்ன கொடுக்கற, படைக்கும் தொழிலை கொடுக்கும் போது அது எல்லாமே வெளியில வருது. These we are going to see in the later ஸ்லோகாஸ். பட் இந்த இடத்துல என்ன சொல்றா, வேதாஸ் எல்லாம் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னு வேதாஸ் சொல்லல, இது எல்லாமே இருந்தது. ஆனா இப்போ எல்லாமே இல்லை. ஏன் எல்லாமே இல்லை, எதெல்லாம் உலகத்துல இருந்ததோ எல்லாமே உனக்குள்ளேயே இருக்கு. ஏன்னா உனக்குள்ளேயே இருந்தாதானே நீ அதை திருப்பி படைக்க முடியும். கரெக்டா? ஏன்னா எப்பொழுதுமே இல்லாதத வந்து நீ படைக்கல, இல்லாதத வந்து நீ படைக்கல. அதுக்கு ஒரு உதாரணம் கடைசியில சொல்ற பாருங்க, ககன பிரசூன சதிருஷாம் பூயக சம்பவக கிம்பவேத். அதாவது எந்த டைம்லயுமே எக்ஸாம்பிள்ஸ் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறான். வேதாஸ்ல வந்து 3 எக்ஸாம்பிள் கொடுக்குறான். எது வந்து எப்பொழுதுமே இருக்க முடியாது 3. அதாவது ககன பிரசூன சதிருஷாம். அப்போ இதுல வந்து ஒண்ணுதான் கொடுத்துருக்கு, பட் நான் ஐ வில் கிவ் யூ 3 எக்ஸாம்பிள்ஸ். அப்போ ஃப்ளவர் விச் grows in the sky without any plant or tree. அதான் அதைதான் இவா சொல்றேன், ககன பிரசூன சதிருஷாம். அதாவது ககனத்திலேயே ஒரு பூ வந்து உண்டாக முடியுமா, ஒரு மரம் இல்லாம, ஒரு செடி இல்லாம அப்படியே ஆகாசத்திலேயே அப்படியே ஒரு பூ பூக்க முடியுமா, முடியாதுல்ல. சோ அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு வந்து the son of a barren woman, a woman who has no son. ஓகே, ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கல, the woman is barren, she does not have a son. அப்போ அவளுடைய பையன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ அப்போ அது வந்து வேதங்கள் அதனாலதான் சொல்றேன், எல்லாமே நான் எக்ஸிஸ்டண்டா இல்லவே இல்லை, எக்ஸிஸ்ட் ஆனதுதான் உனக்குள்ள இப்ப ஐக்கியம் ஆயிருக்கு. இல்லைன்னா அது எப்படி ஆயிடும், தப்பாயிடும் நம்ம சொல்லறது. நான் எக்ஸிஸ்டன்ட் நான் சொன்னேன்னா ஆகாசத்துல பூக்கிற பூ மாதிரியும், ஒரு குழந்தையே இல்லாதவளுடைய பையன் இருக்கிற மாதிரியும், மூணாவது ஹார்ன் ஆஃப் அ ராபிட், ஒரு முயலுக்கு கொம்பு, இந்த மூணுமே கிடையவே கிடையாது. சோ இதெல்லாம் வந்து நான் எக்ஸிஸ்டன்ட். அதனாலதான் அவெல்லாம் ஸ்ருதி என்ன சொல்ற, ஸ்ருதினா வேதாஸ் என்ன சொல்றது, தேர் ஆல் எக்ஸிஸ்டன்ட். அப்போ டைம் வந்து அது வந்து பிரளயம் வந்து இது இருக்கும் பொழுது இட் இஸ் எக்ஸிஸ்டிங். ஆனா அது எப்படி இருக்கு, பீஜ ஃபார்ம்ல இருக்கு. பீஜம்னா சீடு, எல்லாமே அது ஒரு சீடு ஃபார்ம்ல இருக்கு.
அந்த சீடு ஃபார்ம்ல இருந்து அது கடவுளுக்குள்ளேயே ஐக்கியம் ஆயிட்டு அது என்ன வெளியில வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். வெளியில வந்து அது உலகத்தையே ஆட்கொள்ளறது. எப்படி ஆட்கொள்ளறது? அது வந்து அந்த கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ எதெல்லாம் லேட்டண்டா அதாவது ஹிடனா இருக்கோ உனக்குள்ள குருவாயிருப்பா எதெல்லாம் உனக்குள்ள ஐக்கியமாயி ஒரு கண்ணுக்கு தெரியாமல் அந்த மாயையினாலையும் அந்த குணங்களும் காலமும் என்னெல்லாம் இருக்கோ உனக்குள்ள எது எல்லாமே வந்து மறுபடியும் கிரியேஷன் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே வரும். ஆனா எதுவுமே நான் முன்னாடி இல்லாதது எதுவுமே கிடையாது. புரியுதா? யுகங்கள் மாறலாம். இப்ப ஒரு யுகம் போய் இன்னொரு யுகம் வரப்போகுது. ஆனா இருக்கிறது எல்லாமே அப்படியேதான் திரும்ப வரப்போகிறது. இதுதான் இந்த ஸ்லோகம் வந்து சொல்றது. ஓகே, so this is the second ஸ்லோகம். We have time to do one more ஸ்லோகம். Yeah. அப்புறம் एवं च द्विपरार्धकाल विगता वीक्षां सिसृक्षात्मिकां बिभ्राणे त्वयि चुक्षुभे त्रिभुवनि भावाय माया स्वयं मायातः खलु कालशक्तिरखिला दृष्टं स्वभावोपि च प्रादुर्भूय गुणान् विकास्य विदधु तस्या सहायक्रियाम्। एवं च द्विपरार्ध काल विगता वीक्षा सिसृक्षात्मिकाम् ओके बिभ्राणे त्वयि चक्षुक्षुभे त्रिभुवनी भावाय மாயா ஸ்வயம். சோ என்ன சொல்றாரு? ஏவம் ச இன் திஸ் மேனர் இந்த மாதிரி இருக்கும் பொழுது த்விபரார்த்த கால விகதௌச்ச. அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? முன்னாடியே பார்த்தோம் 2 பரார்த்தம். நான் அன்னைக்கு கூட சொன்னேன், நம்ம வந்து ஸ்வேத வராக கல்பம்னு சொன்னோம். 50 வருஷம் பிரம்மாவோடு முடிஞ்சாச்சு. இது 2வது கல்பம். ஒரு பரார்த்தம் சொன்னோம் இல்லையா? அன்னைக்கு நம்ம பார்த்தோம் அது. அப்ப 2வது அந்த பரார்த்தத்துல त्वयि அப்போ சிஸ்ருக்ஷாத்மிகாம் ஈக்ஷாம் பிப்ராணே திரிபுவனி பாவாய. இப்போ நீ என்ன பண்ணிட்ட குருவாரப்பா? அந்த 2 பரார்த்தமும் முடிஞ்சிடுத்து. இப்ப பிரளயமும் முடிஞ்சிடுத்து. இப்ப நீ என்ன பண்ணினேன்னா உனக்கு வந்து இப்போ கிரியேஷன் பண்ணணும். இப்போ உனக்கு இச்சை வந்துடுத்து. ஓகே, சிஸ்ருக்ஷாத்மிகாம் சிருஜம் சிருஜன டு கிரியேட்ல சிருக்ஷாத்மிகாம். அப்போ உன்னுடைய ஆத்மால உன்னுடைய வில் உன்னுடைய மனசு என்ன சொல்றது? நம்ம கிரியேட் பண்ணணும். ஈக்ஷாம் ஈக்ஷாம்னா பார்வை. அந்த பார்வையால பிப்ராணே சதி பிப்ராணே சதினா நீ வந்து அப்படியே பாக்குற, அப்படியே காஸ்ட் பண்ற. அப்படி பண்ணி என்ன பண்றியா? உன்னுடைய பார்வைய வந்து நீ அப்படியே பார்த்து त्रिभुवनि भावाय माया स्वयं चक्षुबे மாயாத்தக கலு. அப்போ வந்து என்ன சொல்லிடுறா? நீ வந்து பாக்குற. இப்போ என்ன ஆயிடுத்து? 2 பரார்த்தம் முடிஞ்சிடுத்து. பிரளயம்லாம் வந்தாச்சு. எல்லாமே உன்னிடத்துல இருக்கு. உனக்கு ஒரு கிரியேஷன் ஆரம்பிக்கணும். அடுத்தது ஒரு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீ நினைக்கும் பொழுது யுவர் வில் உன்னுடைய மனசுல ஐ வாண்ட் டு கிரியேட் அப்படின்னு நீ ஒரு பார்வை அப்படியே உன்னுடைய பார்வைய அப்படியே நீ பார்க்கும் பொழுது என்ன பண்ணணும்? புவனி பாவாய டு கிரியேட். கிரியேட் என்னது? 3 உலகங்களையும் நீ உலகங்களையும் நீ கிரியேட் பண்ண போற. பூலோகம், சொர்க்கலோகம், பாதாள லோகம், 3 லோகத்தையும் நீ கிரியேட் பண்ண போற. அப்போ மாயா இந்த இடத்துல பாருங்க, மாயா ஸ்வயம் சுக்ஷுபே அப்படின்னா மாயாவும் உடனே அது நீ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுதே மாயாவும் அப்படியே இது பண்ண ஆரம்பிச்சு தன்னை தானே தூண்டிக்கிறாளாம். ஓகே, நானுமே இனிமே வந்துடணும். கடவுள் வந்து கிரியேட் பண்ண போறாருன்னா நான் கடவுளுக்குள்ள தானே இருந்தேன், இப்ப நானுமே வந்துடணும். நம்ம மாயா ஸ்திரீலிங்கமா எடுத்திருந்தானா ஷி ஹர்செல்ஃப் தன்னைத்தானே வந்து ஷி ஹர்செல்ஃப் வாண்டட் டு கம் அவுட். மாயா தகக்கலு காலசக்தி. இப்ப மாயாலேருந்து வர்றதுதான் என்னெல்லாம்? காலசக்தி
அகிலாதிருஷ்டம் ஸ்வபாவ அபீச்ச. அப்போ என்ன வருது? இந்த மாயையினால வருதுதான் இந்த பவர். என்ன வருதான்? கால சக்தி, அந்த டைம்ங்கிறது தான் வருதான். அடுத்தது அகிலாதிருஷ்டம் ஸ்வபாவ அபீச்ச பிராதுர்பூய அப்படின்னா எல்லார்கிட்டேருந்தும் அந்த மாயையினாலதான் என்ன ஆயிடுறது? அகிலா திருஷ்டம் ஸ்வபாவக, இந்த குணாஸ் எல்லாம் வந்துடுறது. அந்த மாயை வெளியில வந்த உடனே டைம் வந்துடுறது. எவ்ரிதிங் வாட் இஸ் ஹிடன் இன் த காட் கம்ஸ் அவுட் அண்ட் மாயை கம்ஸ் அவுட். when மாயை கம்ஸ் அவுட் என்ன வருது? குணங்கள் வருது. சத்துவம், ரஜஸ், தமஸ் எல்லா குணமும் திருப்பியும் வந்துடுறது. அப்போ மாயை என்ன பண்றாளாம்? பிராதுர்பூய குணான் விகாசிய தஸ்யாக சகாய கிரியா விததுஹு. ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ற? நீங்க வந்து பாக்குற, ஓகே மாயா வந்தாச்சு, சோ யூ ஆர் சகாய கிரியா விததுஹு. யூ ஆர் ஆக்டிங் இன் சப்போர்ட் ஆஃப் தட் மாயா. கடவுளே வந்து மாயையை தனக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறார். எப்போ அவர் வந்து அந்த உலகத்தை சிருஷ்டிக்க போறாரோ அப்ப மாயையும் அவர் வெளியிடுறார். அந்த மாயை வெளியில வர்றதுனால மாயையினால அடக்கி வச்சிருந்தது எல்லாமே வெளியில வருது. மாயையால அடக்கப்பட்ட குணங்களும் வெளியில வருது. அந்த குணங்களும் வெளியில வர்றதுக்கு கடவுளே அதுக்கு தஸ்யாக சகாய கிரியாம் விததுகு. நீங்க என்ன பண்ற? அதுக்கு நீங்க சப்போர்ட்டாவும் இருக்கேன். சோ அந்த மாயையை உண்டு பண்ணி அந்த மாயையினால நம்ம எல்லாரையும் அந்த சம்சார பந்தத்துல கடவுளே நம்மளை கொண்டு வந்து விடுறார். அந்த 3 குணங்களையும் நம்ம கிட்ட கொடுக்கிறார். சோ அதப்படி நம்ம ஹவு வி டேக் த குணாஸ், தட் இஸ் தேர். சோ 2 பரார்த்தா முடிஞ்ச உடனே நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணணும்னு உடனே மாயால இருந்து டைம் வந்துடுத்து. எல்லா பாஸ்ட் அதுல என்ன வருதுன்னா, ஒரு முக்கியமான இது, எல்லா ஜீவாஸோடும் பாஸ்ட் டீட்ஸும் வருதான். ஏன்னா நம்ம சொல்றோம் இல்லையா, நீ போன ஜென்மத்துல என்ன பண்ணினியோ, ஆனா போன யுகத்துல என்ன பண்ணினியோ அதுவே வருது பாருங்க. அப்புறம் இது வந்து இப்ப என்ன ஆயிடுறதுன்னா ஆக்டிவிட்டி, இந்த மாயாவுடைய ஆக்டிவிட்டிய வந்து கடவுள், மாயாவுடைய இந்த செய்கையை வந்து கடவுள் வந்து சப்போர்ட் பண்றார். அப்ப என்ன ஆயிடுறது? அந்த 3 குணங்களும் ஸ்டடியா இருக்கு கடவுளுக்குள்ள. ஆனா இப்ப என்ன ஆயிடுறது? அது மாயை வந்ததுனால 3 குணங்களும் அதோடைய பேலன்ஸை லூஸ் பண்ணிடுறது. ஓகே, தட் இஸ் வாட் ஹி சேஸ் இன் த 3rd ஸ்லோகா. நம்ம இதோட நிறுத்திக்கலாம்.